மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. வணக்கம். வைஷ்ணவி விஜயராகவன். மழை மேகமடி நீ எனக்கு. ஒரு வருடத்திற்கு முன்னர் சீமந்த விழாவில் சிரிப்பொலிகளுடன் இருந்த வீடு இன்று அமைதியாக இருந்தது. அந்த நிசப்தத்தை கலைத்தனர் நவீனா மற்றும் விஷ்ணுவின் இரட்டை குழந்தைகளின் மழலை அழுகுரல்கள். கடந்த 16 நாட்களாக அழுது அழுது அனைவர் கண்களிலும் கண்ணீர் வற்றி போயிருந்தது. பொன்னரசி பாட்டில்களில் 2 குழந்தைகளுக்கும் பால் கலந்து எடுத்து வந்தார். சிறிய மகள் தென்றல் தன் அம்மாவிடமிருந்து ஒரு குழந்தையையும் பாட்டிலையும் வாங்கி பால் புகட்டினாள். ஆம், கல்யாணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாதிருந்தனர் நவீனா மற்றும் விஷ்ணு. கடவுளின் அனுகிரகத்தால் 10 மாதத்திற்கு முன்னர் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் நவீனா. ஆனால் அவர்களின் சந்தோஷம் வெகு நாட்களுக்கு நிலைக்கவில்லை. பிரசவத்திற்கு பிறகு 6 மாதங்கள் நன்றாக இருந்தாள் நவீனா. பின்னர் அடிக்கடி தலைவலி வர மாத்திரைகளை உட்கொண்டாள். பிரெயின் டியூமர் என்பதை மிக தாமதமாக கண்டுபிடித்ததால் அவளை காப்பாற்ற முடியவில்லை. நவீனா இறந்து 16ஆம் நாள் காரியம் முடிந்தது. அத்தை, மாமா, என்னால் நவீனா இல்லாமல் இங்கே இருக்க முடியல. என்னுடைய குழந்தைகளுடன் நான் வெளிநாட்டுக்கு போக முடிவு எடுத்திருக்கேன் என்றான் விஷ்ணு. என்னப்பா சொல்கிற? நவீனாவோட இழப்பிலிருந்தே எங்களால் வெளியே வர முடியல, அதுக்குள்ள குழந்தைகளையும் கூட்டிட்டு நீயும் போறேன்னு சொல்றியே என்றார் அமுதவேலன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா, எனக்கு வேற வழி தெரியல. என்னால் சத்தியமாக குழந்தைகளை விட்டுட்டு இருக்க முடியாது. இங்கேயே இருக்கிற ஒரு நொடியும் நவீனா தான் நினைவுக்கு வரா. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வெளிநாட்டில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். வீட்டையும் பார்த்தாச்சு. அதனால் நாளைக்கு இரவு நான் குழந்தைகளை கூட்டிட்டு கிளம்புறேன். பச்சை குழந்தைகளை வச்சுக்கிட்டு எப்படிப்பா உன்னால் அங்கே தனியாக இருக்க முடியும் என்றார் பொன்னரசி. அத்தை, கவலைப்படாதீங்க. குழந்தைங்களை பார்த்துக்க நான் ஆள் போட்டிருக்கேன். எனக்கு ஜாப் வீட்டில் இருந்தே வேலை செய்வது தான். வாரத்தில் 1 நாள் மட்டும் கம்பெனிக்கு போனால் போதும். அதனால் குழந்தைங்களை நானும் பார்த்துப்பேன். ஸோ நோ ப்ராப்ளம். மகன் சித்தார்த் பிரசன்னா விஷ்ணுவின் பேச்சால் சற்று கோபமாக இருந்தான். அதனால் அவன் எதுவும் பேசவில்லை. பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது நான் பேசுறது தப்பு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு பாரதியையும் நவீலனையும் கூட்டிட்டு போகாதீங்க என்று கெஞ்சுவது போல பேசினாள் தென்றல். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என்னால் இங்கே இருக்க முடியலன்னு சொல்கிறேன்ல. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சித்தார்த் பிரசன்னா, ஓகே மாமா, உங்களால் இருக்க முடியலன்னா நீங்கள் மட்டும் போங்க. ஏன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க என்று சற்று கோபமாகவே பேசினான். அதை கேட்டு அனைவரும் திகைத்தனர். இவ்வளவு நேரம் அமைதியாக பேசிக்கொண்டிருந்த விஷ்ணுவுக்கு சித்தார்த் அப்படி பேசியது சற்று கடுப்பாக இருந்தது. என் பசங்களை கூட்டிட்டு போக எனக்கு யாருடைய பர்மிஷனும் தேவையில்லை. நான் கூட்டிட்டு போக போறேன்னு தகவலை மட்டும்தான் சொல்றேன். பொன்னரசியின் அண்ணன் மனோகரன் மற்றும் அவருடைய மனைவி சுமித்ராவும் காரிய சடங்கிற்காக வந்திருந்தனர். சுமித்ராவின் அக்கா மகன்தான் விஷ்ணு. சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்த விஷ்ணுவை சுமித்ரா தான் வளர்த்தார். மனோகரன் சுமித்ராவுக்கு மகன் சுப்ரியன் மற்றும் மகள் ஸ்வேதா. சுப்ரியன் மற்றும் தென்றல் இருவரும் காதலிக்கின்றனர். வீட்டில் யாருக்குமே தெரியாது. 7 வருட காலமாக காதலித்து கொண்டிருக்கின்றனர். விஷ்ணு, உனக்கு எந்த அளவுக்கு வருத்தமோ அதே அளவுக்கு பொன்னரசிக்கும் அமுதன் அண்ணாவுக்கும் தானே. ஏன் இப்படியெல்லாம் பேசுற என்றார் சுமித்ரா. என்னை மன்னிச்சிடுங்க சித்தி, நீங்களாவது என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்களும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க. உன்னோட நிலைமை எனக்கு புரியாமல் இல்லைப்பா. எனக்கு நீயும் சுப்ரியனும் ஒன்று தான். அப்படி நினச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க சித்தி, அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனால் விஷ்ணு, ப்ளீஸ் சித்தி, தயவு செஞ்சு இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. மாமா, எங்கள் அக்கா திரும்ப வரப்போகிறதில்ல. குழந்தைங்க ரூபத்தில் தான் அவளை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் மாமா? ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க என்று மறுபடியும் கைகளை கூப்பி கண்ணீர் மல்க கேட்டாள் தென்றல். என்னை ஏன் எல்லாரும் வில்லன் மாதிரி பார்க்குறீங்க? நான் என்னுடைய குழந்தைங்களை தானே கூட்டிகிட்டு போக நினைக்கிறேன். என்னோட நிலைமை யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்களே என்று சொல்லிவிட்டு தன் குழந்தைகளை தூக்கி கொண்டு நவீனாவின் அறைக்கு சென்றான்.
தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் தேவையான அனைத்து பொருட்களையும் பெட்டியில் எடுத்து வைத்து கொண்டான். இந்த விஷ்ணு மாமா ரொம்ப ஓவரா தான் பண்றாரு, நம்ம எல்லாரையும் மீறி கூட்டிட்டு போயிடுவாரா என்று கோபமாக பேசினான் சித்தார்த் பிரசன்னா. வாயை மூடுடா, எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம், இப்ப பாரு என்றார் அமுதவேலன். என்னப்பா, அவரிடம் எதுவும் பேசாம போங்கன்னு வழிவிட சொல்றீங்களா? அமைதியா பேசியிருந்தா அவனும் யோசிச்சு இருப்பான். அதை விட்டுட்டு இப்படி நீ கத்தினத்தினால தான் இப்போ அவன் கோபப்படுறான். அவருக்கு மட்டும்தான் கோபம் வருமா என்ன? சட்டப்படி கேஸ் போட்டு குழந்தைங்களை இங்கேயே வச்சுக்கலாம். லூசு மாதிரி பேசாத சித்தார்த், குழந்தைங்க மேலே எல்லா உரிமையும் அவருக்கு தான். அதனால சட்டப்படி குழந்தைங்க அவர்கிட்ட தான் இருக்கணும்னு கோர்ட்டே சொல்லிடும். அப்புறம் என்ன பண்ண சொல்ற என்றார் அமுதவேலன். 6 மாதத்திலிருந்து 10 மாதம் வரை குழந்தைகளை வளர்த்தது பொன்னரசி மற்றும் தென்றல் தான். நவீனா கடந்த 4 மாதங்களாக ஹாஸ்பிட்டல் வீடுமாக இருக்கும் பொழுது அவளால் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க கூட முடியவில்லை. இரவிலும் மாத்திரை போட்டு தூங்கி விடுவதால் குழந்தைகளை வைத்து சிரமப்படுகிறாள் என்று பொன்னரசி மற்றும் தென்றலே குழந்தைகளை வளர்த்தனர். அதனால் குழந்தைகளின் மேல் அதிக பாசமும் அன்பும் தென்றலுக்கு. 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வெளியே வந்தான் விஷ்ணு. அனைவரும் அவனை பார்த்தனர். நாளைக்கு சாயந்தரம் இங்கிருந்து கிளம்பலான்னு நினைச்சேன். இப்போ நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்னால் ஒரு நொடி கூட இங்க இருக்க முடியல. ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறேன். எல்லாருக்கும் குட் பை என்று சொல்லிவிட்டு நடந்தவனின் முன்னால் சென்று நின்றான் சித்தார்த் பிரசன்னா. என்னடா பிரச்சனை பண்ண போறியா? பிரச்சனையை நீங்க பண்ணிட்டு என்ன சொல்றீங்களா? சின்ன பையன், இவனை பேச விட்டுட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்களா என்று அனைவரையும் பார்த்து கேட்டான் விஷ்ணு. இல்லப்பா, அப்படி இல்லை. சித்தார்த், நீ வாயை மூடுடா என்றார் அமுதவேலன். அப்பா, நீங்க பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். வேகமாக வந்து தன் மகனை ஓங்கி அறைந்தார் பொன்னரசி. ஒரு நொடி அங்கே அமைதி நிலவியது. கோபமாக தன் ரூமுக்கு சென்றான் சித்தார்த் பிரசன்னா. விஷ்ணு, ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்றத கேளுப்பா என்றார் பொன்னரசி. அத்தை, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. உங்களுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை குழந்தைகளை கூட்டிட்டு வந்து காட்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தவனின் கால்களை பிடித்து அழுதாள் தென்றல். மாமா ப்ளீஸ், பெத்தெடுத்தது வேணும்னா அக்காவா இருக்கலாம். நவீலனும் பாரதியும் என்னோட குழந்தைங்க மாமா. தயவு செஞ்சு அவங்களை என்கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்க மாமா. என்ன தென்றல், ஓவரா பண்ற? எனக்கும் என் குழந்தைங்க மேலே இல்லாத பாசமா உனக்கு இருந்துற போது? நான் என்ன பண்ணா குழந்தைங்க மேலே எனக்கு பாசம் இருக்குன்னு நீங்கள் நம்புவீங்க மாமா? சரி, உண்மையிலேயே உனக்கு என்னோட குழந்தைங்க மேலே பாசம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு உன்னை கட்டிக்கிறவன் உன்னை மாதிரியே என் குழந்தைங்க மேலே பாசமாக இருப்பான்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன, குழந்தைகள் பிறந்தால் என் குழந்தைங்களோட நிலைமை? வயசான உங்கள் அப்பா அம்மாவை நம்பி என் குழந்தைகளை விட்டுட்டு போக சொல்கிறியா? இல்லை என்னுடைய குழந்தைங்களுக்காக நீ கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துருவியா? இதில் எதுக்குமே உன்கிட்ட பதில் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் மாமா, திரும்பி பார்த்தான் விஷ்ணு. நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களை நானே வளர்க்குறேன். எந்த வெளிநாட்டுக்கும் போக தேவையில்லை. உங்களுக்கு சம்மதமா? தென்றலின் வார்த்தைகளை கேட்ட சுப்ரியனுக்கு தலை சுற்றியது. என்ன பேசுகிற தென்றல், நீ யோசிச்சு தான் பேசுறியா என்றார் பொன்னரசி. அமுதவேலனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மனோகரன், சுமித்ரா, ஸ்வேதா அனைவருமே தென்றல் பேசியதை கேட்டு அதிர்ச்சியாக நின்றனர். விஷ்ணுவுக்கு அதைவிட பேரதிர்ச்சி. தென்றல், குழந்தைங்க மேலே இருக்கிற பாசத்தினால என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் உளராத. உங்களுக்கே தெரியுது இல்லை மாமா, நான் குழந்தைங்க மேலே இருக்கிற பாசத்தினால தான் பேசுகிறேன்னு. நான் உளரலை மாமா, உண்மையைத்தான் சொல்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். அக்காவோட ஸ்தானத்திலிருந்து குழந்தைங்களையும் உங்களையும் நல்லா பார்த்து கொள்வேன். தென்றல், நீ என்னை விட 10 வயசு சின்ன பொண்ணு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற? அதுவும் இல்லாமல் நவீனாவோட இடத்துல என்னால் வேற யாரையும் யோசிக்க கூட முடியாது. உங்களுக்கு மனைவி தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு அம்மா தேவை. எனக்கு தேவை என் அக்காவின் குழந்தைகள். அதுக்காக நான் எதற்கும் தயாராக இருக்கேன். பதில் பேச முடியாமல் அமைதியாக இருந்தான் விஷ்ணு. விஷ்ணுவிடம் இருந்து குழந்தைகளை வாங்கி கொண்டு தன் 2 தோள்களிலும் கிடத்தியபடி தன் ரூமிற்கு சென்றாள் தென்றல். பொன்னரசி மற்றும் அமுதவேலன் விஷ்ணுவிடம், நவீனா திரும்ப வரப்போவதில்லை. தென்றல் நவீனாவோட இடத்துல குழந்தைங்களை நல்லா பார்த்துப்பா. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோப்பா விஷ்ணு என்றார் பொன்னரசி. பொன்னி, என்னம்மா சொல்ற என்றார் அமுதவேலன். தென்றல் எடுத்த முடிவுதான் சரின்னு எனக்கும் தோணுதுங்க. விஷ்ணுவும் நவீனாவின் ரூமிற்கு சென்றான். தன்னுடைய காதல் சுக்குநூறாக உடைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டான் சுப்ரியன். தென்றலுக்கு தூக்கம் வரவில்லை. சுப்ரியனுக்கு துரோகம் செய்தது போல உணர்ந்தாள்.
விஷ்ணுவின் மன ஆறுதலுக்காகவும் குழந்தைகளின் நலனுக்காகவும் தென்றலை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்ய அனைவரும் முடிவு செய்தனர். இந்த திருமணத்தில் விருப்பமில்லாதவர்கள் 2 பேர் மட்டுமே. ஒன்று சுப்ரியன், மற்றொன்று சித்தார்த் பிரசன்னா. அடுத்த வாரமே நாள் நன்றாக இருக்கிறது என்று திருமணத்திற்கு நாள் குறித்தனர். திருமணத்திற்கு முன் ஒரு நாள் சுப்ரியனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் தென்றல். திருமணத்திற்கு முந்தைய நாள் தாலி வாங்க கடைக்கு சென்றனர். அமுதவேலனும் பொன்னரசியும் குழந்தைகளை பார்த்து கொண்டு வீட்டிலேயே இருந்தனர். சித்தார்த் பிரசன்னா தன் தங்கை தென்றலை கடையில் இறக்கிவிட்டு வேலைக்கு சென்றான். உள்ளே வரச் சொல்லி தென்றல் கேட்டதற்கு, எனக்கு இந்த திருமணத்திலேயே விருப்பம் இல்லை, இதில் தாலி வாங்கறதுக்கு வேற என்னை கூப்பிடுறியா என்று சொல்லிவிட்டு சென்றான். அப்போது தன் அம்மா சுமித்ராவை கடையில் இறக்கிவிட வந்தான் சுப்ரியன். தென்றல் விஷ்ணுவை திருமணம் செய்ய கேட்ட அந்த நாளுக்கு பிறகு இன்றுதான் சுப்ரியனும் தென்றலும் பார்த்து கொண்டனர். இருவருக்கும் கண்கள் கலங்கியது. அம்மா, நீங்க இங்க வாங்கிட்டு இருங்க, ரொம்ப தலைவலிக்குது, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன் என்றான் சுப்ரியன். சரிடா, நீ குடிச்சிட்டு எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வா. சரிம்மா என்று சொல்லிவிட்டு தென்றலை ஒரு முறை பார்த்துவிட்டு எஸ்கலேட்டரில் ஏறி 6வது மாடியில் இருக்கும் காஃபி ஷாப்புக்கு சென்றான். அத்தை, விஷ்ணு மாமா இன்னும் வரல, அதுக்குள்ள நானும் போய் டீ குடிச்சிட்டு வந்துடவா என்றாள் தென்றல். சரிம்மா, போயிட்டு வா என்றார் சுமித்ரா. கவுண்டரில் நின்று 1 டீ என்று அவன் சொன்னபோது, இல்ல 2 என்று தென்றல் கூறினாள். திரும்பி பார்த்தான் சுப்ரியன். 1 2 சார்? 2 கொடுங்க என்று சொல்லி டீயை வாங்கி கொண்டு அமர்ந்தனர் தென்றல் மற்றும் சுப்ரியன். மாமா, என்னை மன்னிச்சிடுங்க, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் தென்றல். முதலில் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. முதலில் விஷ்ணு என்னுடைய அண்ணன். நவீலனுக்காகவும் பாரதிக்காகவும் நானும் உன்னை போல என் மனசை கல்லாக்கிட்டேன். குழந்தைங்க அம்மா பாசம் இல்லாமல் வாழ்நாள் பூரா வளரணும்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். எத்தனை வேலையாட்கள் பார்த்துக்கிட்டாலும் ஒரு அம்மா பார்த்துக்கிறது போல ஆகுமா? எனக்கு நீ மனைவியா இருக்கிறத விட அந்த குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்கிறது தான் சரி. கண்கள் கலங்கினாள் தென்றல். தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, என்னை திட்டுங்க. நீங்க இப்படியெல்லாம் பேசினா என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாது. இப்போதுதான் உங்க மேல எனக்கு காதல் இன்னும் அதிகமாகுது. இல்லை தென்றல், நீ எனக்கு அண்ணியா ஆக போறவ. இதுக்கு மேல நீ இப்படியெல்லாம் பேசாத. விஷ்ணு மாமா என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் உங்களை காதலிக்க எனக்கு உரிமை இருக்கு என்று கண்கள் கலங்க சொல்லிவிட்டு கீழே சென்றாள். அப்போது விஷ்ணு அங்கே வந்திருந்தான். தன் அம்மாவிற்கு டீ வாங்கி வந்திருந்தான் சுப்ரியன். வாப்பா விஷ்ணு, நீ டீ குடிச்சியா என்றார் சுமித்ரா. இல்லை சித்தி, எனக்கு வேண்டாம், நீங்க குடிச்சிட்டு வாங்க, நாங்க அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி தென்றலின் கையை பிடித்து கடைக்குள் அழைத்து சென்றான் விஷ்ணு. முதல் முறையாக தன் மாமா தன் கையை பிடித்ததால் சற்றே நடுக்கம் கொண்டாள் தென்றல். சுப்ரியனுக்கும் ஏதோ போல இருந்தது. சுமித்ரா வந்தவுடன் தாலி மற்றும் கூரை புடவை வாங்கினார்கள். சித்தி, நீங்களும் சுப்ரியனும் கிளம்புங்க, நான் தென்றலை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான் விஷ்ணு. சரிப்பா என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள். சுப்ரியனும் தென்றலும் ஒரு முறை பார்த்து கொண்டனர். அவர்கள் சென்றதும் வா தென்றல் என்று சொல்லி மறுபடியும் அவள் கையை பிடித்து அழைத்து சென்றான் விஷ்ணு. 5 பவுனில் டைமண்ட் முகப்பு வைத்த தாலி சரடை காண்பிக்க சொன்னான். பல டிசைனில் காண்பித்தனர். தென்றல், எது பிடிச்சிருக்கு பாரு. ஆனா மாமா, எதுக்கு இதெல்லாம்? என்னுடைய பொண்டாட்டி கயிறு போடக்கூடாது, சரடு தான் போடணும். விஷ்ணு அவளை பொண்டாட்டி என்று சொன்னதும் அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. வேறு வழியின்றி அதிலிருந்து ஒரு செயினை செலக்ட் செய்தாள். அதன் பின்னர் அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தான். தென்றல், உனக்காகத்தான் நான் வெளிநாட்டுக்கு போகல, ஆனா நம்ம வேற வீட்டில் தான் இருக்கணும், உங்க வீட்டில் இருக்க வேண்டாம். நீ வேணும்னா அத்தைக்காக குழந்தைங்களோட வாரத்தில் ஒரு நாள் போய் இருந்துட்டு வா, சரியா? சரி மாமா. அப்புறம் இதை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தனியாக பேச டைம் கிடச்சிருக்குல்ல, அதனால் சொல்கிறேன். என்ன மாமா? எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு 3 வயசான பிறகு நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். நவீனா கூட ஆசைப்பட்டா, ட்வின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு. அமைதியாக இருந்தாள் தென்றல். என்ன தென்றல், பதிலே சொல்ல மாட்டேங்கிற? சரி மாமா, உங்களுடைய விருப்பம். பின்னர் இருவரும் வீட்டிற்கு கிளம்பி சென்றனர். மறுநாள் காலை கோவிலில் கல்யாணம். நாள் மற்றும் நேரம் நெருங்க நெருங்க தென்றலின் இரத்த கொதிப்பு அதிகமானது. முந்தைய நாள் சுத்தமாக தூங்கவே இல்லை தென்றல். சித்தார்த் பிரசன்னா தென்றலை பார்த்து, தென்றல், இப்ப கூட டைம் இருக்கு, தயவு செஞ்சு உன் முட்டாள்தனத்தை விட்டுடு, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுடி. இல்ல அண்ணா,
அப்படியெல்லாம் இல்லையே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என்று தன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டே சிரித்தபடி கூறினாள். உன்னை திருத்தவே முடியாது, நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற என்று திட்டிவிட்டு சென்றான் சித்தார்த்த பிரசன்னா. கோவிலில் இருக்கும் திருமண மண்டபத்தில் ஐயர் அமர்ந்து மந்திரங்கள் ஓத விஷ்ணுவின் பக்கத்தில் வந்தமர்ந்தாள் தென்றல். விஷ்ணு தென்றலை பார்த்து புன்னகைத்தான். தென்றலும் அவனை பார்த்து ஸ்மைல் செய்தாள். எதிரே இருந்த கடைசி வரிசை சேரில் அமர்ந்திருந்தான் சுப்ரியன். விஷ்ணு சுப்ரியனை அழைத்தான். சொல்லுங்க அண்ணா. டேய், ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரியா? கொஞ்சம் டயர்டா இருக்கு, சுகர் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா? ஆமாண்டா, நீ சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா, இல்லைன்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தென்றல் மடியில விழுந்துடுவேன் போல என்று சொல்லி சிரித்தான். சரி அண்ணா என்று சொல்லிவிட்டு ஓடி சென்று ஜூஸ் வாங்கி வந்தான் சுப்ரியன். அதை குடித்துவிட்டு ஐயர் சொல்லும் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தான் விஷ்ணு. விஷ்ணுவிடம் ஐயர் தாலியை கொடுத்தார். அதை வாங்கி தென்றல் கழுத்து அருகே கொண்டு சென்றான் விஷ்ணு. கண்களை மூடிக்கொண்டு கடவுளையும் தன் அக்காவையும் நினைத்து கொண்டாள் தென்றல். தன் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி கீழே போட்டுவிட்டு எழுந்தான் விஷ்ணு. அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். என்னாச்சுப்பா என்றார் அமுதவேலன். அப்போதுதான் கண்களை திறந்தாள் தென்றல். தென்றல், என்ன அவ்வளவு சுயநலம் கொண்டவன்னு நினைச்சிட்டியா? என்னமாமா சொல்றீங்க? நீயும் சுப்ரியனும் காதலிப்பது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நேத்து நீங்க 2 பேரும் கேஃபேல பேசினதை நான் கேட்டேன். அண்ணா, எங்களோட காதல் முடிஞ்ச கதை, நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன, தென்றலும் சுப்ரியனும் காதலித்தார்களா என்று அனைவரும் ஆச்சரியமானார்கள். காதலையே விட்டு கொடுக்க துணிஞ்ச உங்களுக்காக நான் என் குழந்தைகளை விட்டு கொடுக்க மாட்டேனா? தென்றல், உன் ஆசைப்படியே சுப்ரியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குழந்தைகளை வளர்த்துக்கோ. நான் வருடத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போறேன். எனக்கு என் தம்பி மேலையும் உன் மேலையும் முழு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு என்ன குழந்தைகள் பிறந்தாலும் அவங்கள போலவே பாரதியையும் நவீலனையும் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றான் விஷ்ணு கண்கள் கலங்க. மாமா என்றாள். நானும் நேத்திலிருந்து உங்களுக்கு என்னென்னவோ பேசி உங்க காதலை வெளிக்கொண்டு வர நினைச்சேன். ஆனா எதையுமே நீங்க பெருசா எடுத்துக்கல. அண்ணா, ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? சொல்லுடா. குழந்தைங்க 2 பேரும் என்னை அப்பான்னும் தென்றலை அம்மான்னு கூப்பிடட்டும். உங்களையும் அண்ணியும் விஷ்ணு டாடி, நவீனா மம்மின்னு சொல்லட்டும். இதுக்கு சம்மதம்னா நான் தென்றலை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் குழந்தைகளுக்கு சித்தப்பாவா இருக்க விரும்பல, அப்பாவா இருக்க நினைக்கிறேன். கண்கள் கலங்க சுப்ரியனை கட்டிப்பிடித்து கொண்டான் விஷ்ணு. அனைவரும் சந்தோஷப்பட்டனர். அனைவரின் ஆசிர்வாதங்களோடு தென்றலின் கழுத்தில் தாலி கட்டினான் சுப்ரியன். குழந்தைகளுடன் தங்கள் முதல் திருமண புகைப்படத்தை எடுத்துக்கொண்டனர் தென்றல் மற்றும் சுப்ரியன். சித்தார்த் பிரசன்னா விஷ்ணுவுக்கு கை கொடுத்து சூப்பர் மாமா, நீங்க கிரேட் என்று சொல்லி கட்டி அணைத்து கொண்டான். விஷ்ணு தன் குழந்தைகளை நவீனாவிடம் விட்டு செல்வது போல சுப்ரியன் மற்றும் தென்றலிடம் விட்டுவிட்டு நிம்மதியாக வெளிநாடு சென்றான். அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். சுபம். நன்றி.